ஷரியத்துடைய ஞானங்களை எல்லாம் கரைத்து குடித்த பெருமை மழைப்பாவினுடைய ஞானங்களையும் அறிந்தவர் எல்லாம் அஹ்மது பின் ஹம்பல் ஹம்பலி மதுஹபுடைய தலைவர் சங்கமேரி அஹ்மது பின் சொல்கிறார்கள் லா அஅலம் அக்வாமன் அஃதல மின ஸூஃபியா உலகத்தில் ஆன்மீக பெருமக்களை விட சிறந்த கூட்டம் கிடையவே கிடையாது. இல்லவே இல்லை. சொல்லுவது யார்? ஞானங்களை எல்லாம் கற்றறிந்த பண்டிதரான அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களை விட சிறந்தவர்கள் யார்கள்? அந்த வரிசையிலே தான் உலகத்தில் 100 வருஷம் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த கௌசலாவின் எவ்வளவு தகவல், எத்தனை லட்சம் பேர் முஸ்லிமான பார்த்து கை கொடுத்து சபைக்கு அமர்ந்து லட்சக்கணக்கான பேர் தாவா. இன்னைக்கு நாங்கெல்லாம் இஸ்லாத்தை சேர்க்கிறோம், நாங்கெல்லாம் தாவா பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்ற யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு முன்னோடிகள் வழிமாறு. சில பேர் நினைச்சுக்கிறாங்க அவங்கெல்லாம் பண்ணல, இவங்கெல்லாம் பண்ணல, உலமாக்கள் பண்ணல, வழிமாறுகள் பண்ணல, அவங்கெல்லாம் பண்ணல, விட்டுட்டாங்க, நாம மட்டும்தான் பண்றோம். திருமுனை பிரச்சாரம் அப்படியா இப்படியா? இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வாரியர் வாரியர். நீ வாரியர் வாரியர் கூப்பிடுறதுக்கு முன்னாடி உலகத்துல 160 கோடி பேர் வழிமாறுகள் ஒண்ணு தெரியுமா? எந்த வழியும் அவர்களின் சொந்த ஊர்ல இல்லை, எங்கெங்கோ அடங்கினார்கள். கௌசுல் ஆலம் பகதாதை சார்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் ஜீலானை சார்ந்தவர்கள். அஜ்மீர் நாயகம் காஜா மணிமுத்தீன் சிஷ்டிக்கு சொந்த ஊர் அஜ்மீர் அல்ல, சுல்தான் சையத் இப்ராஹிம் சொந்த ஊர் ஏர்வாடி அல்ல, ஷவுலமீது நாயகத்திற்கு சொந்த ஊர் நாகூர் அல்ல. உலகம் முழுக்க மீது பகதாத் எத்தனை பேர் நீங்கள் வழிமாறுகளை எடுங்கள், எங்கோ தாவா செய்து போன இடங்களில் பல லட்சக்கணக்கான பேரை இஸ்லாத்திலே சேர்த்து விட்டு எங்காவது ஒரு ஊரில் அடக்கமாக இருந்தார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன்? மக்பராக்கள், வழிமாறுகளின் அடக்க ஸ்தலங்கள் உலகம் முழுக்க இருப்பதே அடையாளம் அவர்கள் தாவா பணியை முதலில் கையில் எடுக்கிறார்கள். நாம தான் செய்கிற தாவா பணி எல்லாம் கூட பணி அல்ல. 4 புத்தகத்தை வாங்கி கொடுத்து 4 சீடி கொடுத்துட்டு நாங்கள் மார்க்க பிரச்சாரம் செய்தவர்கள் கால் கெடுக்க நடந்தார்கள். மரக்கலங்களிலே கடல்களை கடந்தார்கள். திரைக்கடலோடு எல்லா இடத்திலும் போய் இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள். எடுத்து சொன்னவர்களை விட அந்த பெருமக்களை பார்த்து நிறைய பேசி மாட்டார். ஆப்கானிஸ்தான் வழியாக பெஷாவரிலே இருந்து அஜ்மீருக்கு காஜா மணிமுத்து சிஷ்டி அவர்கள் வருவதற்குள் பல லட்சம் பேர் ஒவ்வொரு ஊரா போய் கை கொடுத்து தாவாவெல்லாம் செய்யற. தெருவில் போகும்போது பார்த்தார்கள், களிமா சொன்னார். தெருவில் போறப்போ ஒரு மனுஷனை பார்த்தோம்னா வாயில களிமா வந்து வரும். யாராவது பார்த்தா எஃபெக்ட் ஆகும், நீங்க மட்டும் சொல்றீங்க. நல்லா சாப்பிட்டு 3 நாளைக்கு முன்னாடி என் மாமா பையன் வந்தான், முறைச்சு பார்த்தான், எனக்கு அப்பவே ஒருத்த நீங்க சாப்பிட்றப்ப ஒரு முறை முறைச்ச உடனே உனக்கு பேசிட போகுதுன்னா, வழிமாறுகள் ஒரு பார்வை பார்த்த உடனே ஏன் வாயில இருந்து களிமா வராது? அதற்கு காஜா மணிமுத்தீன் சிஷ்டி அவர்களுடைய பெஷாவருக்கு அஜ்மீருடைய பயிரத்தை வரலாறு படித்தார். எவ்வளவு பேர் இப்படியெல்லாம் களிமா சொன்னார்கள் என்று பாருங்கள். நான் சொல்ல வந்தது, கௌசுல்லாஹ் இந்த உலகத்திலே மேற்கொண்ட முதல் பணி என்ன தெரியுமா? தாவா. லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்திலே சேர்வதற்கு கௌசுல்லாஹ் காரணமாக இருந்தார். ஒரு பெரிய ஆணம் எந்த வகையிலும் சேவை செய்ய முடியும்? நல்லா பேசலாம், நல்லா கிதாபெல்லாம் எழுதலாம், நல்ல ஆளுங்களை உருவாக்கலாம். இந்த எல்லா வேலைகளும் செய்தார்கள் கௌசுல்லாஹ். எல்லா வேலையும் பேச்சுனா என்ன பேச்சு? 70,000 இருந்து 1 லட்சம் பேர் வரைக்கும் ஒவ்வொரு மஜ்லிஸ்லையும் இன்னைக்கும் இருக்கு. ஈராக் போனா எல்லாம் இந்த மஜார்களை எல்லாம் தியாகி செய்யும் நசீபை நமக்கு தருவானா? இதை பார்த்தீங்கன்னா பாபு ஷேக் தான் கௌசுல்லாஹ் நின்று பயான் பண்ண இடம். பாபு ஷேக் உயரமான மேடை நண்பர், அதாவது பள்ளிக்கு வெளிய மாபெரும் மைதானம். அந்த பாபு ஷேக்ல இவர்களுக்கு மெம்பர் தனியா. அதில் ஏறி கௌசுல்லாஹ் அவர்கள் உரையாற்றுவதற்கு ஆரம்பித்தால் 70,000 இருந்து 1 லட்சம் பேர் கேட்பார். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே பள்ளியில சொல்லியிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. மைக் இல்லாத காலத்துல 1 லட்சம் பேர்த்துல கடைசி சம்பவம் உள்ளவங்க முந்தின சம்பவம்
கூட இருக்கிறவங்க மாதிரியே கேட்டுக்கிறாங்க. இப்ப நம்ம கரண்ட் போயிட்டா நான் பேசிட்டு இருக்கிறேன் அல்லது பேசினாலும் கடைசி இருக்கிறது விளங்கல. இது வெறும் 200 பேர் உட்கார்ந்து இடத்துல 1,00,000 பேர் இருக்கிற கடைசி சப்பின் கடைசி ஆள் கௌசுலாவுடைய குரலை கேட்கிறார் அல்லவா? அந்த பேச்சு அற்புதம். ஒவ்வொரு பேச்சு போதும் பல ஜனாதாக்கள் இருக்கிறார். ஒவ்வொரு பேச்சு போதும் பல பேர் தன் உள்ளத்தை கலைத்து விட்டு திரும்பி இருக்கிறார்கள். பேச்சு எப்படி வாரத்தில் 3 நாள் 7வது நாள் பாடம் நடத்துவாங்க. அப்படி வரலாறு இருக்கு. 3 நாள் பேச்சு. ஒவ்வொரு பேச்சிலையும் பல லட்சம். அந்த பேச்செல்லாம் தொகுக்கப்பட்ட கிதாபுக்கு பேர் தான் ஃபத்ஹுர் ரப்பானி பேர். ஃபத்ஹுர் ரப்பானி என்பது கௌசுலாக மாற்றிய சொற்பொழிவு கோவை. அதை எடுத்து படிச்சா உலகத்தினுடைய மாயையெல்லாம் உடையும். தத்துவம் பூரா வெளியே கண்டும் கௌசுலாவுடைய சொற்பொழிவு. 7வது நாள் ஒரு நாள் பாடம் நடத்தின உட்கார்ந்தா அல்லாஹ் அக்பர் உலமாக்கள் எழுதுகிறார்கள். 13 ஃபன் என்று சொன்னால் துறை. 13 துறைகளில் பாடம் நடத்துவார்கள். ஃபத்லா, தஃசீர், ஹதீஸ், ஃபிக்ஹ், அகீதா, கொள்கை, உஸூல் ஃபிக்ஹ், மூல சட்டங்கள், பாகப் பிரிவினை, இது போகும் 13 துறைகள் சார்ந்த மாணவர்களுக்கு பாடம் நடத்துவார்கள். ஒவ்வொரு வருஷமும் அவர்களிடம் ஓதி விடைபெற்று போனவர்கள் 3000 பேர். அந்த 3000 பேர் உலகத்தின் 3000 பகுதிகளுக்கு போவார்கள். யோசிங்கள் கௌசுலாவுடைய தாவா பணி, அவர்களின் தாவா பணி. அவர்களாக ஊர் போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்களின் பட்டாளம் போனது, இல்மை சுமந்து கொண்டு போனது. நான் உலமாக்கள் இருந்தால் அவர்களின் எளிய நாளத்தை இன்னமும் சொல்ல முடியும். அல்லாஹ் அக்பர், திகைத்து போக சின்ன சாம்பிள் சொல்றாரு. புதிய முயற்சிக்கலாம். ஒரு கிதாப், சின்ன கிதாப், பயப்பாடு சுருக்கமான கிதாப். அல் முக்தசர் அல் ஹிரகி அப்படிங்கிற கிதாப். முக்தசர் அல் ஹிரகி சின்ன ஒரு கிதாப், சுருக்கமா கோடுகள் மட்டும் அந்த மாதிரி கிதாப். அந்த கிதாபை ஹம்பலி மதுஹபினுடைய இன்றைக்கு வரையும் மிகப்பெரிய சட்டமேதையாக இருக்கிற அல்லாமா இப்னு குதாமா, அல்லாமா இப்னு குதாமா அல் மக்தசி, பைத்துல் முகத்தஸ் சேர்ந்தவர். அங்கிருந்து அகூர்ல இருந்து கிளம்பி வந்து கௌசுலாவை தேடி வந்து இந்த சின்ன கிதாபை ஓதி கொண்டு கேட்கிறார். அவர் சொல்றாரு, 40 நாட்கள் நான் கௌசுலாவை தங்கி ஐயத்திருக்கிறோம் ஜீரானி சொல்லுவாங்க. 40 நாள் தங்கியிருக்கிறப்போ சின்ன கிதாபு ரொம்ப 40 நாள்ல நான் ஓதி கொடுத்துறேன், நீ ஓதி கொண்டு சொல்லி அல் முக்தசர் ஹிரகி அப்படிங்கிற கிதாபை 40 நாள் எனக்கு ஓதுனாங்க. 40வது நாள் முடித்து கொடுத்து விட்டார்கள். நான் உங்களுக்கு எது சொல்றேன் தெரியுமா? இந்த ஓதி அல்லாமா இப்னு குதாமா வந்து அல் முஹ்னி என்ற ஒரு கிதாப் எழுதுறார். கிதாபுல் முஹ்னி செல்வ அடுக்குனா அங்கிருந்து வரைக்கும் இத்தனை பெருசு 15 ஜில்து, 15 வால்யூம். இப்படி எழுதியிருக்காரு 15 ஜில்து கிதாபுல் முஹ்னி. இது என்ன கிதாப் தெரியுமா? அந்த சின்ன வாய்ப்பாட்டுக்கு தெரியும். சின்ன வாய்ப்பாடு கௌசுலாவிடம் அவர் ஓதிய சின்ன வாய்ப்பாடு இவ்வளவு தூரமாக விரிவு பெறுகிறது அல்லவா? கௌசுலாவிடம் போட்ட இல்முக்கு இது சின்ன சாம்பிள். கௌசுலாவிடம் உட்கார்ந்து நீங்க 2 வரி ஓதுங்க, 2000 பக்கம் நீங்க எழுதுங்க. அதற்கு ஒரே உதாரணம் இன்றைக்கு வரையும் நாங்கெல்லாம் ஓதி கொடுத்து கொண்டிருக்கிற கிதாபுல் முஹ்னி. முஹ்னி 15 ஜில்து. அல்லாஹ் அக்பர். பூரா முஹ்னியை வேற ஏதாவது எழுதிருக்காருன்னு பார்த்தா 40 நாள் அந்த ஞான பண்டிதர் கதசல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய 40 நாள் பாடம் 15 ஜில்துகளாக இன்றைக்கு உலகத்திற்கு சட்டத்தின் அத்தனை கூறுகளையும் விளக்குகிறது. அல்லாமா இப்னு குதாமா, இப்னு குதாமா எல்லாம் எவ்வளவு பெரிய வலிமா இருக்கு. பைத்துல் முகத்தஸை எதிர்க்கிற போராட்டத்தில் ராணுவம் இருந்துச்சு இல்லையா? சிப்பாய்கள் ஒரு சிப்பாயா ஃபர்ஸ்ட் சம்பள நின்றவர் இப்னு குதாமா. அவர் சொல்றாரு, சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய தலைமையில் பைத்துல் முகத்தஸை அவர்களிடமிருந்து முஸ்லிம்கள் கையில மீட்பதற்கு நாங்கள் அணிவகுத்து நின்றோமே, நின்ற எங்கள் படையில் அத்தனை பேர் கௌசுலாவை
பக்தாதுல உட்கார்ந்துருந்தாங்க. உலகத்துல எவ்வளவு வேலை நடக்குது தெரியும். தாவாவுக்கு கூட்டம் போனது, சிப்பாய்களுக்கு கூட்டம் போனது, பணிமார்கள் தஸ்கியத் என்ற அகப்பரிசுத்தத்திற்கு கூட்டம் போனது. அல்லாஹ் அக்பர். எழுத்தின் மூலமாக ஒரு ஆள் இந்த காலத்தில் சேவையாற்றலாம். கௌசுல் ஆலம் தன் கைப்பட எழுதிய கிதாபுகள் 35 கிதாபு. ஆயிரத்துல 2 கிதாபு எழுத முடியல நம்மளால. 2 கிதாபு 35 கிதாபு 35 மூலங்களை அலசக்கூடிய கிதாபுகள். சாதாரணமான ஞானி அல்ல. நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற கடந்த 10 நாட்களாக இவர்களின் துஆவுக்காக நாம் நினைவு கூறுகிறோமோ அந்த பண்டிதர்கள் தர்வா பணியில், தத்ரீஸுடைய பாடம் நடத்துகிற பணியில், எழுதி கிதாபுகளை குவிக்கிற பணியில், சொற்பொழிவுடைய பணியில், இவைகள் அத்தனையும் அல்லாமா இப்போது உதாமா சொல்லுவது போல் கௌசுல் ஆலமுக்கு ஈடு இணையாக யாரும் அந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிறார். காலம் முழுக்க கௌசுல் ஆலம் எடுத்து சென்ற வேலைகளை தான் பின்னாடி இருக்கிற வழிமார்கள் எல்லாம் உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும், நம்முடைய நாடு வரைக்கும், நம்முடைய ஊர்கள் வரைக்கும் வந்து மிக அற்புதமாக செய்தார்கள். அந்த வழிமாறுகளை நேசிப்பது, அந்த வழிமாறுகளை வரலாறுகளை படிப்பது, அவர்களை பற்றிய செய்திகளை கொண்டு உள்ளத்தை ஈரப்படுத்திக் கொள்வது, இது மிக முக்கியம். இதுதான் மிகப்பெரிய அளவில் நமக்கு தக்வாவுக்கு வழிவகுக்கும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவது போல நாமெல்லாம் அந்த லிஸ்ட் தான். ஷாஃபி சொல்றாங்க பாருங்க, இந்த லிஸ்ட் வஹிப்புஸ் சாலிஹீன வலஸ்து. நான் சாலிஹீன்களான நல்லடியார்களை நான் நேசிக்கிறேன். ஆனா நான் அவங்கள இல்லை, நான் அவங்கள இல்லை, நான் வழி இல்லை, நான் சாலிஹானவனா இல்லை, நான் ரொம்ப நல்லவனா இல்லை. ஆனால் அவர்களை நேசிக்கிறேன். ஏன்னா அவங்க நேசத்தின் மூலம் எனக்கு உயரமான தரஜாக்களை அடைய முடியும். பாதிகளாக இருப்பவர்கள், நன்மையும் தீமையும் மாறி மாறி செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் நல்லோர்களின் பிரியம் கண்டிப்பாக தேவை. அந்த நல்லோர்களின் பிரியம் தான் வழிமார்களை பிரியம் கொள்வதற்கு தூண்டுகிறது. நபிமார்களை நேசிப்பது போல், அபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிப்பது போல் வழிமார்களை நேசிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வழிமார்களின் நேசத்தை நமக்கு நசீபாக்குவானாக, அவர்களின் மஹப்பத்தை நசீபாக்குவானாக, அவர்களின் நல்ல துஆக்களுக்கு காரணங்களாக நம்மை ஆக்குவானாக, அவர்கள் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து துயிலின்றி செய்கிற மக்களாய் இறைவன் ஆக்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.